Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ நம்ம 3rd டிசம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாட் அபவுட் 3rd டிசம்பர்? ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து அந்த டேட்டு தான் அப்படின்னு இல்லை, எப்போ வேணாலும் பார்க்கலாம், ரைட்? ஸோ பார்க்குற நேரம் அது கண்டிப்பாக அது உங்களுக்கானதாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக நம்ம 3rd டிசம்பர். ஓகே, லெட்ஸ் see 3rd டிசம்பரில் இருக்கும், அதை ஒட்டியும் இருக்கும், நீங்கள் பார்க்குற நேரத்துலையும் வந்து உங்களுக்கு அது பொருந்தும். ஸோ லெட்ஸ் see, please spirit, what about the 3rd December for my collective? ஓவராலாக உங்களுக்கு இன்னைக்கு இந்த 3rd டிசம்பர் சோல் பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட், ஸோ உங்களுக்கான விநாயகர் மெசேஜ், லார்ட் கணேசா மெசேஜ் என்ன 23rd டிசம்பர் என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஸ்டார்ட் வித் லார்ட் கணேசா. கரேஜ், தைரியமாக இருங்க, எதுக்கும் தைரியமாக இருங்க, ஓகேவா? ஸோ இந்த சிங்கம் போல் வந்துட்டு தைரியமாக இருங்க. அந்த தைரியத்தை கூட உங்களுக்கு அவர் தராரு. ஸோ டிவைன் சப்போர்ட், கண்டிப்பாக அவருடைய கனிவான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் தைரியமாக இருக்கலாம், உண்மையை பேசுறதுக்கு தைரியம், உண்மையை செய்கிறதுக்கு தட்டி கேட்குறதுக்கு ஒரு தைரியம், அதுக்கு போக வந்து உங்களுக்குள்ள உங்கள் மனசை சமாளிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் வந்து பிரேக்கப்பில் இருக்கலாம், அது வந்து பேசாமல் இருக்கிறாங்க, அப்படிங்கும்போது ஒரு தைரியமற்ற ஒரு மனநிலையை நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ அதில் ஒரு தைரியம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த தைரியம் வந்து அவர் இன்னைக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எது நடந்தாலும் தைரியமாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக வந்து தெரியுது. உங்கள் சோல் பர்பஸ் என்னவா இருக்குது 3rd டிசம்பர்? growth, I want to expand my consciousness and my awareness. சரியா? உங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல், abundance. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்கள் விரும்பிய மாதிரி இருக்கும், growth இருக்கும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷனே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது, ரைட்டா? ஸோ ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரும்னு சொல்லலாம், ஓகேவா? இன்னும் உங்களுடைய அந்த கூறு உணர்வு திறனை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, இன்னும் புரிதல் வந்து ஜாஸ்தியாக ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நவ் லெட்ஸ் see, tarot cardsல பார்க்கலாம். வாட் அபவுட் திஸ் டே? Please spirit for my collective. ஸோ யாருக்கெல்லாம் இது ரீச் ஆகணுமோ, for those people 3rd டிசம்பர் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது 3rd டிசம்பர்? Please spirit. Moon, 8 of cups, Ace of Pentacles, Knight of Wands, King of Pentacles, 9 of Cups, Chariot. ஸோ இந்த டேல வந்து என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரு குழப்பமான மனநிலை, இல்லை ஒரு பயம், ஆன்சைட்டி, ஃபியர்னஸ், ஓகே, இல்லை ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கலாம்,
somewhat. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் தெரியுது. அண்ட் ஒரு மோரோவர் உங்களுக்கு உதவாத விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஓகேவா? மேபி இந்த நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதான்னு ஒரு கவலை, ஒரு பயம் இருந்திருக்கலாம். பட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் லைஃப் க்ரோத்தை நோக்கி எங்கேயுமே வந்து இந்த க்ரோத், ஓகே, அதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அண்ட் இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கான ஒரு ஆஃபரும் வந்து வருது அப்படின்றதும் பார்க்க முடியுது. அண்ட் ஐ ஃபீல் உங்கள் பர்சன் வந்து ஸோ உங்களுடைய பர்சன் வந்து உங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ மேபி இது வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் கிரியேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாம். இங்கே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். Make glad. What is this moon place, spirit? ரொம்ப உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுலேருந்து நீங்கள் விலகி வாங்க. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படி சொல்லலாம். சரியா? ஸோ உங்களுடைய குழப்பம், பயம், அதுலேருந்து நீங்கள் விலகி வாங்க. அதுலேயே இருக்கிற வரைக்கும் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது உங்கள் கரியராகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ என்னதான் பிரேக்கப்னு இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ அந்த பயம், அந்த நெகட்டிவ் தாட்ஸ், இதிலேருந்து ஒரு குழப்பம், தெளிவற்ற ஒரு நிலை, அதுலேருந்து நீங்கள் விலகி வாங்க. உங்களுக்கு வரும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அப்போ உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட வர்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் பயத்தையோ அந்த பதட்டத்தையோ காட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் மூன்? டெக்கு கலக்குது. Ace of Swords, 3 of Pentacles, third party பற்றின 8 of Cups again. ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. தேர்ட் பார்ட்டி பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். இல்லை மீட் பண்ணுறதா, என்ன மீட் பண்ணுவாங்களா, ஒரு மறுபடியும் மீட் பண்ணுவோமா இல்லையா, அப்படியே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். கரியர் ரிலேட்டடாக, அவங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக புதுசாக நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருமா வராதா, நியூ ஐடியாஸ் வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. ஓகே, ஸோ இதில் 8 of Cups. ஸோ இது வரைக்கும் இருந்திருந்தா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியேறுறீங்க. இந்த டேயில் வந்து நல்லா தெரியுது, உங்களுடைய கன்ஃபியூஷன்லேருந்து வெளியேறுறீங்க. ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு உங்களுக்கு வருது. ஓகே, அகெயின் 8 of Cups என்ன போகும்? எதுலேருந்து வெளியேறுறீங்க? 2 of Wands, 2 of Pentacles, again 2, 2, 6 of Swords. ஸோ பிளானிங், கன்ஃபியூஷன், இல்லை ஆப்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நியூ டைரக்ஷன், ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி வந்து போக போகிறீங்க. அண்ட் இன்னொன்று என்ன எடுக்கலாம்னா 8 of Cups. சில பேருக்கு உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்படி ஒரு குழப்பம் வரும்போது அவங்க வந்து ஒரு நல்ல முடிவுக்கு, அதாவது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வரலாம். ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி இருக்கலாம், இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு பிளான் அவங்க பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Ace of Pentacles, wow, 8 of Swords, Ace of Pentacles, 10 of Cups. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக அது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க. பொருளாதார நிலை உயர போகுது.
இங்கே வந்து 8 of swords. அது வந்து சப்போஸ் உங்களுக்கு பொருளாதார நிலையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்க மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் நேர்மறையாக திங்க் பண்ணுங்கள். ஒரு எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு பிகாஸ் ஆஃப் சம் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்னால நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இங்கே 10 of cups பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களை யாரோ கட்டி போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ, ரைட்? யூ ஆர் ஃபீலிங் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு உங்கள் எனர்ஜியில் ஒரு நியூ பிகினிங் வரலாம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸோ 10 of cups பார்க்கும்போது வரக்கூடிய அந்த நியூ பிகினிங் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நியூ ஜாப். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த 8 of swords உங்களை நீங்களே கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சூழ்நிலைகளோ ஏதோ உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை, ரைட்? ஒரு இண்டிபெண்டன்சி உங்களுக்கு வந்து இருக்க போகுது. What is this? 9 of wands, sorry. Hangman, death. ஆஹா, மூணுமே வந்து மேஜர் ஆக்கணும். டெத்து, ஹை பிரிஸ்டஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ். உங்க பர்சன் வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கான காரணம் வந்து உங்களை வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இங்கே இருக்கலாம். சம்வாட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். அதை பிடிச்சே தொங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இங்கே டெத் இருக்கிறனால என்ன தெரியுதுன்னா அது எல்லாமே எல்லா கஷ்டமும் கன்ஃபியூஷன்ஸும் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஓகே, ஈவன் அது உங்களால் கூட உணர முடியும். அப்பப்போ நீங்கள் உணர்றீங்க, இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. What is this King of Pentacles? Wow, 4 of wands again, confirm. So ஒரு stability, 9 of cups. அட magician, very good. ஸோ ஒரு எஃபர்ட், உங்களுடைய எஃபர்ட்டோ இல்லை உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோ வந்துட்டு இந்த டேயில் வந்து சக்ஸஸ் ஆக போகுதுங்கிறத பார்க்க முடியுது. ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து ஒரு நியூ ப்ரப்போசல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அது மாதிரி ஃபினான்ஷியலாக நியூ ஜாப், நியூ உங்கள் ஃபேமிலி வந்து ஏதோ ஒன்று செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான, நீங்கள் விரும்புகிற மாதிரியான, இல்லை நீங்கள் எஃபோர்ட் போட்ட விஷயத்தில் ஒரு பலன் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, இதுவும் 9 of cups, இங்கேயும் 9 of cups. சம் விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது உங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. ஒர்க்காகலிக்காக நீங்கள் இருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் வந்து வேலைன்னு மணி ரிலேட்டடாக வந்து ஓடிட்டே இருக்காங்க. அதனால உங்கள் சைடு ரொம்ப கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம். அப்பப்போ வந்து உங்களுக்குள்ளே வந்து அப்பப்போ சேர்றது அப்புறம் பிரிகிறது அந்த மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ ஆனால் அதுக்கு அடுத்த கார்டாக இதை பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி வருது அப்படின்றது தெரியுது. ஸோ வாட் இஸ் திஸ் 9 of cups? 9 of cups என்ன? 5 of wands, moon, lovers. தேங்கப்பா, 9 of wands. ஸோ உங்களுடைய பர்சனுடைய விருப்பம் இந்த சண்டை போடுறது, குழப்பி விடுறது, உங்களை போராட வைக்கிறது, அண்ட் டெசிஷன் எடுக்க முடியாமல் திணற வைக்கிறது, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவங்களுக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு 9 of cups, 5 of wands, lovers. I feel உங்கள் பர்சனுக்கே வந்து அவங்க விருப்பம் எது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல, ரைட்? ஒரு கன்ஃபியூஷன், ஒரு போராட்டம் இருக்குது. அதுவும் சுற்றி இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் போராட்டம் இருக்குது. ஸோ அவங்க பாட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுட்ருக்கலாம், எல்லாரையும் குழப்பி விட்டுட்ருக்கலாம். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியுது.
இப்போ உங்களுக்கு என்ன இந்த டேல அப்படின்னு பார்த்தா, உங்க விருப்பம் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னும் சொல்லலாம். ஐதர் இது உங்க எனர்ஜியா இருக்கலாம், இல்லை உங்க பர்சனல் எனர்ஜியா இருக்கலாம், ரைட்? ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ல நீங்க இருக்கிறீங்க, ரைட்? ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம ஒரு போராட்டம் வந்து இருக்குது. ஆனால் 9 ஆஃப் கப்ஸ் அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் இந்த குழப்பம், இந்த போராட்டம், இந்த கன்ஃபியூஷன் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு அதுக்கப்புறம் வரும். ஸோ எது என்னுடைய விருப்பம் அப்படின்ற, எது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் எல்லாம் ஓவராலாக மொத்தமாக பார்க்கும்போது குழப்பம், பயம், சீக்ரெட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சீக்ரெட் இருந்தால் வெளியே வரும். பயம், குழப்பம், வருத்தம் இதெல்லாம் இருந்தால் அதுலேருந்து விலகுறீங்க. ஒரு நியூ பிகினிங் இருக்குது, உங்கள் ஆசை நிறைவேறும். அண்ட் உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் உங்களுக்கான உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படி பார்க்கலாம். ஸோ பைல் 1 2 3 வைக்கலாம். ஓகேவா? ஸோ 1 or 2 or 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. This is 1 person feeling towards you. Okay, 3rd December. pile 2 ஓடுறாங்க ஓடுறாங்க. இது நேற்று வந்த மாதிரி இருந்துச்சு. pile 3 ஸோ யாரெல்லாம் பைல் 1 நினச்சிங்களோ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க? ஐ லைக் யூ கேமரா. பாஸ்ட்லேருந்து கற்றுக்குறாங்கன்னு சொல்லலாம். சம் ஒன் லைக்ஸ் யூ, ரொமான்ஸ் இஸ் ப்ளூமிங். மேபி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களாம இருக்கலாம், இல்லை வேறு யாராவது புதுசாகவும் இருக்கலாம். சம் ஒன் லைக்ஸ் யூ, ரொமான்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரப்போகுது. அண்டு ஃபன்னு, கதை பேசிகிட்டு இருக்கிறது, ஒரு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேபி உங்கள் பர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து கொடுக்குது. அண்ட் பைல் 2 நினச்சவங்க ரன்னர், பேரடைஸ், ஹாப்பினஸ், ஜாய், பிளேயிங் ஒன்னஸ், என்ஜாயிங் ஈச் அதர். நீங்கள் தொத்த அவங்க ஓடிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. பட் அவங்க ஹாப்பினஸ், அவங்க என்ஜாய்மெண்ட்டை நோக்கி ஓடுறாங்க. எனிகோ வந்து உங்களோட அந்த என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது உங்க இல்லை என்ன சொல்றது, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆனா அவங்க ஈகோனால ஒரு உங்களோட நெருக்கமா இருக்கிறதுல ஒரு பயம் இருக்கலாம், அதனால வந்துட்டு அவங்க ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பைல் 3 நினச்சவங்க உங்களை வாட்ச் பண்ணுறாங்க சொல்லலாம், உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அன்கண்டிஷனல் லவ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அன்பு இருக்குது, அஃபெக்ஷன், அட்ராக்ஷன். ஆனாலும் செல்ஃப் லவ்வும் இருக்குது, உங்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. பைல் 3. ஸோ டுடே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ஸோ 3rd December blessings. 3rd December blessing for pile 1.
நம்பர் 1 நினச்சவங்க நம்பர் 2க்கு அண்ட் நம்பர் 3க்கு. ஓகே 1 உங்களுக்கான blessings desk. Pay attention to your work. உங்கள் ஒர்க் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். லைட் ஹார்ட்டட் கேர் ஃப்ரீ டைம். ஸோ உங்கள் ஹார்ட்டை ஹெவினஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. இருக்க போகுதுன்னு சொல்லலாம். கேர் ஃப்ரீ டைம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியான ஒரு டேவாக இருக்கும். டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் விமன். ஸோ ஏதோ ஒரு விமன் கூட உங்களுடைய டீலிங் இருக்கலாம். சரியா? மேபி அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஹீலிங் கிடைக்கலாம். ஓகே, அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் பைல் 2 சக்ஸஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான் அண்ட் ஹார்ட் ஒர்க். உங்களுடைய பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், ஹார்ட் ஒர்க்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியுது. ஹிடன் சீக்ரெட்ஸ் கேன் ஹார்ம் யூ. சில உண்மைகள் தெரிய வரலாம். அது உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது. லவ்ல மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கும். அது மேபி தெரிய வரலாம். ஸோ இப்படி தவறாக நினச்சிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் கூட ஏற்படலாம். எஸ், ஃபைனலி ஒரு சக்ஸஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்போ கரியரோ எதில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ அந்த சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. பைல் 3 ஒரு வளர்ச்சி இருக்க போது, growth இருக்க போது. அஃபேர்ஸ் வித் யர் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலிக்குள்ள ஒரு அன்பு, ஒரு ஒற்றுமை. அண்ட் பிப்ரவரி மந்த் உங்களுக்கு சில பேருக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக குட் நியூஸ். ஓகே, இல்லை ஃபேமிலி அமையிறது, மேரேஜ் அமையிறது, அதெல்லாம் பார்க்க முடியுது. ஜேர்னி ஐதர் ஃபிசிக்கலோ ஒரு மென்டல். சம்வாட் சில பேர் ஜேர்னி ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலாகவும் ட்ராவல் பண்ணலாம், இல்லை மென்டலாக ஏதோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் ட்ராவல் பண்ணுறதை பற்றி கூட. இல்லை மெடிடேஷன் பண்ணலாம். யூ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். ஸோ உங்களுடைய டிஃபிகல்ட்டான டைம்ஸ் எல்லாம் கவனிப்பீங்க. கவனித்து அதில் உங்களுடைய எஃபோர்ட்டை போடுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பைல் 3. Okay. I want to pull 3 more cards. உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோன்லியாக அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ என்ன ஸ்டெப் எடுக்க தெரியல, அந்த மாதிரி அவங்க ஸ்டில் அவங்க ரிலேஷன்ஷிப்பை விடலைன்னு தான் சொல்லணும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதும் தெரியும். ஓகே, ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போச்சு, தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்கலான ஒரு மனநிலையில் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஃபைன். ஓகே, ஸோ அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு. அதுவும் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை காதில் வாங்கிட்டு அதில் சிக்கிக்கிட்டு அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு அதுலேருந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கலாம். வெரி நைஸ். ஓகே, ஃபைன், நல்ல விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டபனாக இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டி விஷயத்தில் அதை நம்பி அவங்க ஒரு இல்யூஷனில் இருந்து ஒரு ஸ்டபனாக இருந்திருக்கலாம். பட் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். ஆனால் எப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் தெரியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். எல்லாருக்கும் பொருந்தலாம், பொருந்தாமலும் இருக்கலாம். ஓகே,
and that's it I have for you. உங்களுக்கான கைடன்ஸோடு நான் முடிக்கிறேன். So what will be the guidance for you today? 10 of Swords எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. நம்புங்க, உங்களுடைய கவலைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? The resolution of difficulties, weight lifted all your shoulder, off your shoulders, lifted off your shoulders. உங்க தோள்ல இருந்த பாரம் இறங்க போகுது. The end of an addiction or codependency. ஸோ ரொம்ப அடிக்டிவாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்தும் அதையும் நீங்கள் விட போறீங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? ஸோ எந்த விஷயத்த பிடிவாதமாக அடிக்டிவாக இருக்கீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுங்க. ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.